ஆட்டம்னா என்ன, இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன, இதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மிதுன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏலவள தமிழா சயின்ஸ் யூடியூப் சேனல். சயின்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸை சிம்பிளாக புரிய வைக்கிறது தான் எங்கள் சேனலோட நோக்கம். ஸோ இந்த சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆட்டம்னா என்ன? ரொம்ப நாளாக நம்ம சேனல் உள்ள பழைய வீடியோஸில் இந்த உலகத்தில் எல்லாமே ஆட்டம்ஸால் ஆனதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆட்டம்னா என்னென்னு சொல்லியிருக்க மாட்டேன். இன்றைக்கி அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு அதை நொறுக்குறோம்னா சின்ன சின்ன பவுடராக மாற்றிடலாம். மிஞ்சி போனால் ஒரு தலைமுடியோட திக்னஸ் இருக்குமா? ஆனால் உண்மையான ஆட்டமோட அளவு எவ்வளோ தெரியுமா? நம்ம தலைமுடியோட திக்னஸை விட 10 லட்சம் மடங்கு கம்மி. சாக் பீஸை மாதிரி எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம கெமிஸ்ட்ரியில் படித்த இந்த பீரியாடிக் டேபிளில் உள்ள 118 எலிமெண்ட்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆட்டம் தான் இருக்கிறதுலே சின்ன விஷயம்னு நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் அதை விட சின்னதான பார்ட்டிகல்ஸ் தான் ஆட்டம் உருவாக்குது. எல்லா ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தான் நியூக்ளியஸ். இதுக்குள்ளே நியூட்ரலாக இருக்கிற நியூட்ரான்ஸும் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கிற ப்ரோட்டான்ஸும் இருக்கும். ப்ரோட்டானோட அளவை பொறுத்து தான் அந்த எலிமெண்ட்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். 2 வெவ்வேறு எலிமெண்ட்டுக்கு ஒரே மாதிரி ப்ரோட்டான் அளவு இருக்காது. நம்மளோட சூரியனை பிளானட் சுற்றுற மாதிரி இந்த நியூக்ளியஸை சுற்றுறதுக்கு பேர் தான் எலக்ட்ரான்ஸ். மாஸ்னா என்னன்னு தெரியாதவங்க என்னோட பழைய வீடியோவில் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். மேக்னெட்டில் எப்படி நார்த் போலும் சவுத் போலும் அட்ராக்ட் பண்ணிக்குதோ அதே மாதிரி ஆட்டம்ஸில் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும். யூஸ்வலாக இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஆனால் எப்போ ஹீட் லைட் மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆக்ட் ஆகுதோ, இந்த ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியோ இல்லை வேறு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியோ 2 ஆட்டமும் ஒன்று சேரும். இதுக்கு பேர் தான் மாலிக்யூல். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு அதோட எண்ட்ஸை ஹீட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரே ஸ்ட்ரக்சராக மாறிடும். இங்கே இந்த வேக்ஸோட மாலிக்யூல் சேரதுக்கு காரணமாக இருந்தது ஹீட். நம்ம சுவாசிக்கிற காற்று மாதிரி சிமிலராக இருக்கிற 2 ஆக்சிஜன் ஆட்டம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோஆட்டமிக் மாலிக்யூல். நம்ம குடிக்கிற தண்ணி மாதிரி சிமிலராக இல்லாத 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோஆட்டமிக் மாலிக்யூல். ஸோ சாக் பீஸில் ஆட்டம்ஸாக இருக்கிற கால்சியம், கார்பன், ஆக்சிஜன் அதோட எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி கால்சியம் கார்பனேட் மாலிகுலாக மாறி இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஆட்டமை பிரிக்க முடியும். இது தெரிஞ்சனால தான் ஆட்டம் பம்ப்ஸும் உருவாச்சு, நியூக்ளியர் ரியாக்டரில் பவர் ப்ரொடக்ஷனும் நடக்குது. ஓகே, ஆட்டம்னா என்னென்னு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேலே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல சயின்ஸ் வீடியோவில் பார்ப்போம். அண்டர் தன் மிதுன் சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.